Hello and welcome back to Coffee Table Talks and நான் தான் உங்க உமா. ஸோ இன்னைக்கு வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயமும், மற்ற ஷாம்பூக்கும் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டாப் 5 சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் இந்தியாவில் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிஷனர் பற்றி இருக்குது. அண்ட் நாங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லேயும் நாம இருக்கும். மறக்காமல் எங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள், பிகாஸ் நிறைய விஷயங்கள் டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இதோட லெட்ஸ் கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சல்ஃபேட் அப்படின்னா என்ன, ஏன் வந்து இந்த சல்ஃபேட் அப்படின்ற விஷயம் வந்து அவ்வளோ எல்லாராலையும் பேசப்படுது அப்படின்னு பார்க்க. சல்ஃபேட் அப்படின்றது வந்து ஒரு டிட்டர்ஜென்ட் மெட்டீரியல், அதாவது நம்மளோட டிட்டர்ஜென்ட்ஸில், சோப்ஸ்லலாம் இருக்கும். ஸோ இந்த சல்ஃபேட் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபில்லர் மெட்டீரியல் மாதிரி. ஸோ நுரை வந்து வரும். அண்ட் இது வந்து ஷாம்பூஸில், சோப்ஸில், ஃபேஸ் வாஷில் அண்ட் எனி இதில் இருக்கும் ஆர் இருக்கலாம். ஸோ அது இருக்கிறப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, அது வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற நேச்சுரல் ஆயிலை வந்து ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிடும். ஸோ அப்படி ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸ் ஆகட்டும், ஹேர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் ஆல்ரெடி இருக்கிற ஆயில் வந்து நேச்சுரலாக அதில் இருக்கிற ஆயில் வந்து போயிடும். ஸோ அப்படி போகிறனால ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு, டேமேஜ் ஆகிறதுக்கு, ஃப்ரிஸி ஆகிறதுக்கு, ஹேர்ஃபால் வர்றதுக்கு, டேண்ட்ரஃப் வர்றதுக்கு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து இந்த சல்ஃபேட் வந்து இந்த ஷாம்பூவில் இருக்கிறனால வருது. பட் ஏன் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணுறாங்க, கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபில்லர் ஏஜென்ட் மாதிரி. ஸோ நிறைய நரோ வந்தால் தான் நம்ம நல்ல ஷாம்பூ அப்படின்னு நினைக்கிறனாலையும், அது ஒரு ஃபில்லர் ஏஜென்ட் அப்படின்றனாலையும், ப்ரைஸ் ரேஞ்சை வந்து குறைக்கணும் அப்படின்றனாலையும் இந்த சல்ஃபேட் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த சல்ஃபேட் அண்ட் பேரபினும் இதே மாதிரியான ஒரு கெமிக்கல் தான். இது ரெண்டுமே இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு தராங்க. ஸோ அதை பற்றி நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ நான் நிறையா நம்ம ஹேர் கேர் வீடியோவில் நான் இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். ஹேர் கேர் வீடியோ பார்க்காதவங்க இங்கே ஐ பட்டனில் பாருங்கள், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். 2 வீடியோ இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம டாப் 10 ஹேர் ஃபால்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு டாப் 10 இருக்குது. மறக்காம அதையும் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போது சல்ஃபேட் வந்து ஷாம்பூவில் இருக்கிறனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிஸினஸ் அண்ட் ட்ரைனஸ். அதாவது ஃப்ரிஸியாக இருக்கும், முடி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ட்ரோல் ஆகாது. நம்ம எவ்வளோ தான் சீவ்னாலும் அது ஒரு கண்டிஷன் ஆகாது, அங்கங்கே முடி பறந்துகிட்டே இருக்கும், ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்காது. மெயின் ரீசன் வந்து சல்ஃபேட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறனால. ஸோ சல்ஃபேட் வந்து அந்த ஷாம்பூஸ்லேருந்து நம்மளோட நேச்சுரலாக நம்ம முடியில் இருக்கிற அந்த ஆயிலை வந்து எடுத்துடும். ஸோ ஆயில் எடுத்தோடனே அது வந்து அப்படி குச்சி மாதிரி முடி நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அது ஃப்ரிஸியாக ஆகிறப்போ, ரொம்ப ட்ரை ஆகிறப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஹெண்ட்ஸ், அதாவது முடி வந்து 2ஆக பிரிகிற மாதிரி, 3 4ஆக பிரிகிற மாதிரி ரொம்ப இருக்கும். ஸோ நம்ம முடி கொஞ்சம் உத்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒயிட்டாக முடியோட இந்த இடத்துல நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே ஸ்ப்ளிட் ஹெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு பெரிய இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸ்ப்ளிட் ஹெண்ட்ஸ் இருக்கிறனால ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் முடி வந்து 2-3 முடியாக பிரிகிறப்போ அந்த இது வந்து கூடிய சீக்கிரம் உடஞ்சிரும். ஸோ அப்படி உடையிறப்போ வந்து உங்களுக்கு அடர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி அடர்த்தியாக இருக்காது. ஸோ ஒரு இடத்துல கீழே வர 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 ரொம்ப கம்மியாக தெரியும். ஸோ பின்னல் போடுறப்பெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஸோ இது ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஹெண்ட்ஸ்னால. ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஹெண்ட்ஸ் அப்படின்றதும் ட்ரைனஸ்னால வருது. இந்த ட்ரைனஸ் வந்து சல்ஃபேட் அப்படின்ற ஒரு சல்ஃபேட் இன்க்ரீடியன்ட் அந்த ஷாம்பூவில் இருக்கிறனால வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிலினஸ். சல்ஃபேட்ஸ் அண்ட் பேரபென்ஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி ஒரு குளிச்சோடனே நம்ம முடி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வர்றதுக்காக சில இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஷாம்பூவில் ஆட் பண்ணுவாங்க சில பிராண்ட். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு பர்டிகுலர்லி அது உண்டு. நான் என்னோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப இச்சி ஆக ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்கும், அண்ட் டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகும், ஸ்கேல்ப் வந்து ஆயிலி ஆகும். எனக்கு எப்போவுமே இருக்கிற இஷ்யூ என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ஆயிலி ஆகிடும். ஸோ ஆயிலியாக இருக்கிறப்போ இச்சினஸ் வரும், டேண்ட்ரஃப் வரும், அண்ட் பிசுன்னு இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக வந்து நேற்று தான் தலை குளிச்சிருப்போம், இன்றைக்கி அது ஆயிலி ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைடு எஃபெக்ட் ஆஃப் யூஸிங் சல்ஃபேட் ஷாம்பூஸ். பெனிஃபிட்
என்ன சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் இருக்கிற கலர் இருக்கு இல்லையா, இப்போது நீங்கள் டை பண்ணியிருக்கீங்க இல்லைனா ஹென்னா யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒன்று இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ அது வந்து ரொம்ப லாங் டைமுக்கு நீங்கள் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஜென்ரலாக வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண ஹேர், அதாவது நீங்கள் ஸ்மூதனிங் பண்ணியிருக்கலாம், ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கலாம், பர்மிங் பண்ணியிருக்கலாம், எனிதிங். ஸோ கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் வந்து நீங்கள் சல்ஃபேட் ப்ராடக்ட் வச்சு இன்னும் நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ அது இன்னும் தான் உங்களுக்கு டேமேஜ் கொடுக்கும். அதனால தான் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் வந்து அட்வைசபிள். ஸோ அந்த மாதிரி ஹேர் வச்சுருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக நீங்கள் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் சூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். கேர்லி ஹேர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக். கேர்லி ஹேரில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேர்ள்ஸ் வந்து அழகாக சுருண்டு அது நல்லா பவுன்சியாக இருக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் நீங்கள் சல்ஃபேட் ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறப்போ கேர்லி ஹேருக்கு அது ஃப்ரிஸினஸை குறைக்கும், அவங்களோட நேச்சுரல் டெக்ஸ்சர் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் இப்போ வந்து டாப் 5 சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் எந்த ஆர்டர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் கம் அக்ராஸ் பண்ண சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் அண்ட் நான் யூஸ் பண்ண ஷாம்பூஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OGX நரிஷிங் ஷாம்பூ. நிறைய இடத்துல கிடைக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கும். பட் OGXோட ஷாம்பூஸ் வந்து எல்லாமே வந்து சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ. அண்ட் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸியர் செக்ஷனில் இருக்கும். அண்ட் முக்கியமாக இது வந்து இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் கேர்லி ஹேருக்கு ரொம்ப அழகான ஒரு ப்ராடக்ட். பாடி ஷாப்போட ரெயின் ஃபாரஸ்ட் மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூ. ஒன்ஸ் அகேன் வந்து பாடி ஷாப் ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி தான், தி டோன்ட் ஹேவ் எனி சல்ஃபேட் ஆர் பேரபன். இதுவும் ஒன் ஆஃப் த குட் ப்ராடக்ட்ஸ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மமாஅர்த்தோட ஹாப்பி ஹெட்ஸ் ஷாம்பூ. ஸோ ஆல்ரெடி நான் மமாஅர்த்தோட ஹேர் ஃபால் கிட் பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோ இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து மமாஅர்த்தோட ஹேர் பேக் பற்றியும் ஒரு செப்பரேட் வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2 ப்ராடக்ட்டுமே ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் சேர்ந்து யூஸ் பண்ணுறப்போ. அண்ட் மமாஅர்த்தோட ஹாப்பி ஹெட்ஸ் ஷாம்பூ, இதில் வந்து பயோட்டின், ஆம்லா அண்ட் நேச்சுரல் ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து பேரபன் அண்ட் SLS ஃப்ரீ. இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ்க்கு இது வந்து சூட்டபிளாக இருக்கும். கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சல்ஃபேட், பேரபின், SLS, சிலிகான்ஸ், டைஸ் அண்ட் சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் இது எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு மைல்டான ஷாம்பூ, உங்கள் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே இதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் குவைட் எக்கனாமிக்கல் ஆன் த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைட் எக்கனாமிக்கல் ஆல்சோ. அண்ட் நீங்கள் மமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா coffee20 அப்படின்ற கோட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மமாஅர்த்தோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு 20% ஆஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக கூப்பன் கோட் அவைல் பண்ணுங்கள். 20% அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியான உங்களுக்கு வந்து அது டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஷாம்பூ வந்து வாவோட ஆப்பிள் சிடர் வெனிகர் ஷாம்பூ. இந்த ஷாம்பூ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் ஷாம்பூஸ். இதில் வந்து சல்ஃபேட் பேரபன் இது எதுவுமே இல்லை. அண்ட் இட் ஆல்சோ இட்ஸ் ஒர்க்கபிள் அண்ட் வெரி நைஸ் ஷாம்பூ டு ட்ரை. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கோட கெல்ப் ப்ரோட்டீன் ஷாம்பூ. இதுவும் வந்து சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ. இதில் என்ன ஒன்றுனா மற்ற ஷாம்பூஸ் கம்பேர் பண்ணுற மாதிரி இதில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பவுன்ஸ் கிடைக்காது. பட் ஸ்டில் ஷைனும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் இது ஒரு டீசெண்டான ஷாம்பூ தான். இந்த லிஸ்ட்டில் நிச்சயமாக இந்த ஷாம்பூவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களோட ரிவ்யூஸை எங்களுக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் உமா.